எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படி விஷயம் செய்யலாம். நடந்து முடிந்ததற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது முடிய போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுல அழுது கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு முடிகிற வரை 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்து இந்த சனி அப்படிங்கிறத மாறியதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில வசந்தங்கள் அப்படிங்கிறது வீசக்கூடும் அப்படிங்கிற சொல்லலாம். உங்களோட அழுகை அப்படிங்கிற விஷயம் குறையும் அப்படிங்கிற சொல்ல முடியும். நான் அஷ்டமத்து சனி அழ வைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய கசப்பான அனுபவங்கள், கசப்பான சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சில ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது கூட சில பேர்களுக்கு நடந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படியும் இருக்குது. அதிலிருந்து நல்ல ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டு இந்த சனி அப்படி மாறினதற்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது சற்று உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்ல தூக்கம் அப்படி உங்களுக்கு வரும். ரொம்ப பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் அப்படி வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு நல்ல தூக்கம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லாவே வந்து புரிஞ்சுப்பீங்க. 25 அப்படிங்கிறது ஆரம்பித்ததற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த 2025க்கு பிறகு நீங்கள் மௌனமாக இருக்கிறது நல்லது. எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையும் கமிட் மட்டும் பண்ணாதீங்க. இந்த செயலை இந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் அப்படிங்கிறது 2023 24 உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த அனுபவத்தை வச்சுட்டு இந்த 2025 வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கடந்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் மாட்டிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. அதுலேயும் உங்களுக்கு கேது தசை அப்படி விஷயம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கேது தசை கட்டாயம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நின்று ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பின்னாடி இருந்தாலும் அந்த செயல் அப்படிங்கிறது மட்டும் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயம் எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு உங்கள் குடும்ப விஷயத்தில் வர வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இது வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பானது தான். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும். அப்போ நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வரும். ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த ப்ராப்ளம் அப்படி வந்து படிப்படியாக வந்து குறையும். சில சர்ஜரி அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அந்த சர்ஜரி வந்து நடந்து அதுக்குண்டான சொல்யூஷன் அப்படி சொல்லி கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணீங்களோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதன் பிறகு வராமல் முழுவதுமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி விஷயம் சரியாயிடும். நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் மட்டும் போதும். புரியுறதுங்களா? உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களோட வார்த்தையை மட்டும் நீங்கள் சரியாக பிரயோகப்படுத்துனீங்கன்னா 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குரு பகவான் மாறுவது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு சிறப்பு. சனி பகவான் மாறுவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதே போல் ராகு கேதுக்கள் அப்படின்னு மாறுவது கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லோன்லியாக இருக்காதீங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குண்டான வேலையை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படி நீங்கள் செய்யுங்க. உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லாயிருக்கும். குரு அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குரு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுக்குரியவர். அதே போல் 9ஆம் பாவத்துக்குரியவர். அவர் வந்து 11லேருந்து 12ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பணம் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து நீங்கள் செலவு பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா 2025 நிச்சயமாக ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி சனி தசையாகவோ அல்லது சனி புத்தியாகவோ இருந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்.
ஆனால் 25 மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த சனி அப்படி மாறியதற்கு பிறகு சனி திசையே நடந்துருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் அப்படி முடிவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படி இருக்குது. கல்யாணமாகி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி இருந்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிட்டாலே அந்த பிரச்சனை அப்படி முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் அர்த்தம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி ராகு தசையோ அல்லது கேது தசையோ இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்த அந்நிய நபர்களால் உங்களுக்கு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்நிய நபர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே தலையிடாமல் பார்த்துக்குங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்ற நபர்கள் தலையீடு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது, குறிப்பாக அந்த ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்நிய நபர்கள் தலையீடு அப்படி விஷயம் வந்துச்சுன்னா கட்டாயம் அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படி விஷயத்தை அதிகப்படுத்தும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா அம்மா அப்பா இல்லை குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்கள் பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதே போல் எந்த இடத்துலையுமே கத்தி பேசி அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படி விஷயம் வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கத்துனீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படி விஷயம் சொல்யூஷன் அப்படி விஷயத்தை கொடுக்காது, மாறாக அந்த பிரச்சனை அப்படி இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க. ஏன்னா உங்களுக்கு வாக்கு அப்படிங்கிற 2ஆம் பாவத்தோட கேது தொடர்பு அப்படி விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குடும்பத்தோடு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படி விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை அப்படி சூரிய திசையாகவோ அல்லது சந்திர திசையாகவோ இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படி நல்ல ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை அப்படி செவ்வாய் திசையாக இருந்தால் கட்டாயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாற்றமாகவும் பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை அப்படி சுக்கிர திசையாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எல்லாமே இருக்கும், அதாவது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் அதன் மேலே ஒரு பெரிய ஒரு திருப்தி அப்படி வராது சுக்கிர திசை அப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது. மாறாக இது ஏன் இது நம்மக்கிட்ட இருக்குது, இது நம்மளை ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராயாதீங்க. இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு நீங்கள் என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ கட்டாயம் அது உங்ககிட்ட சேரும் அப்படிங்கிறத மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்குங்க. ரொம்ப பெருசாக ஆசை அப்படி விஷயம் படாதீங்க, ரொம்ப பொசசிவாக இருக்காதீங்க. இந்த சுக்கிர தசை அப்படி விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் தசையாக இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் அப்படி போயிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் லெஜூர் ட்ராவல் அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற சொல்லலாம். லெஜூர் ட்ராவல் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் அப்படி நீங்கள் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேளிக்கைகள் பண்டிகைகள் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களை முன்னாடி நினச்சி, அதாவது உங்களை முன்னாடி நிற்க வச்சு தலைமை தாங்கி ஒரு செயல் அப்படி நடக்கிறதுக்குண்டான சான்சஸ் கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த புதன் தசை அப்படி நடந்துட்டு இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.